இருக்கிறது. அந்த பெரிய வெளிச்சத்தை நாம் உண்மையில் கண்டுவிட்டோமா? தெய்வ அன்பை வெளிப்படுத்த கிறிஸ்து பிறந்தார். அந்த அன்பை பிறரிடம் பகிரவே நாம் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்று நமக்கு நம்மை சுற்றியுள்ள உறவுகளை கவனிக்க நேரமில்லை. ஆனால் தெரியாத நபர்களின் பதிவுகளுக்கு ரியாக்ஷன் கொடுக்க நேரம் இருக்கிறது. ஒரு நிமிடம் ஆரம்பித்து மணி நேர கணக்கில் நம் நேரத்தை தின்னும் யூடியூப் வீடியோக்கள், ஒன்றன் பின் ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள், இதிலே நம் பொன்னான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நிமிடத்திற்கு நிமிடம் திரையை தேய்த்துக் கொண்டே இருக்கும் நாம் உண்மையில் இந்த டிஜிட்டல் திரைகள் நம் கண்களை மறைத்து நம்மை இருட்டில் அமர வைத்திருக்கின்றன என்பதை உணராதிருக்கிறோம். இது நவீன கால இருள் என்று சொல்லலாம். இன்று நாம் அரங்கேற்றவிருக்கும் இந்த நாடகம் நம் நவீன கால வாழ்க்கை முறையை ஒரு கண்ணாடி போல நமக்கு காட்டப் போகிறது. கிறிஸ்துமஸ் காலை ஆராதனைக்கு ஆயத்தமாகிற ஒரு குடும்பத்தை இங்கு பார்க்க போகிறோம். நாம் வெளிச்சத்தில் இருக்கிறோமா அல்லது இருளில் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க அழைக்கிறது இந்த நாடகம். இதோ உங்கள் முன். நம்ம ரெண்டு பேரும் போவோம். டாக்டர் தர்மராஜ் ஒருத்தரோட வீடு. அவர் வந்து சர்ச்சில் அவர் தெரியாதது யாருமே கிடையாது. அவர் மாதிரியா அவர் பொண்ணும் அம்மினாவும் ரொம்ப டெடிக்கேட்டடா எல்லா காரியமும் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல போய் கிறிஸ்துமஸ் எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றத பத்தி உள்ள வீடியோ சரியா? எல்லாரும் இன்னும் இந்த காலத்துல கடவுளுக்குள்ள கருத்திருக்கிற மக்கள் இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. என்ன அப்படி இந்த சண்டே நம்ம போக போறோம். ஆமாடா, காலம் கடைசியா இருக்குது. இந்த கடைசி காலத்துல மக்கள் எவ்வளவு துரிதமா கடவுளுக்காக ஓடுறாங்கன்றத பத்தி யோசித்தேன். அப்படி வந்து ஐடியா சண்டே மக்கள் எவ்வளவு சீக்கிரமா கிளம்புறாங்க கோயிலுக்கு அப்படிங்கறத பத்தி யோசித்து வந்த ஐடியா தான் இது. ஆமா, செம்மையா இருக்கு. நீ நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. சொல்லும் நீ பேசாம வந்து எனக்கு கேமரா அப்படி மீடியா நான் பாத்துக்கிறேன்.
நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க வந்த வேலையை நாங்க பார்க்கிறோம். சரி, ஓகே. நான் நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே அதெல்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. கண்டிப்பா எடுத்துறோம். ஓகேவா? நான் சமைச்சிட்டு வந்துடுறேன். எல்லாரும் சர்ச்சுக்கு போலாம். ஓகே. செம்மையா வீடியோ எடு. ஓகே டு. ரொம்ப அழகா இருக்கு. நல்லா பார்த்து எடுத்து. கண்டிப்பா ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கா பாத்தியா? ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம புள்ள படிக்குது போலப்பா. ஹோம்வொர்க் செய்யறாங்க போல. வாங்க போய் பாப்போம் என்னதான் பண்றாங்கன்னு. ஐயோ, இவ விட்டா மொபைலுக்குள்ளே போயிடுவா போலயே. ஆமா, போன் பார்த்து சைஸ்ல தான் இருக்காங்க. அவ போறதுக்குள்ளார வீடியோ எடுமா. ஃபில்டர் ஆகாம கரெக்டா வீடியோ எடு. ஓகேவா? என்னத்த சொல்ல? மிஸ் ஆகும். நீ கோயிலுக்கு போய் கிளம்பி என்னத்த சொல்ல இந்த பிள்ளைய? நான் தான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன்ல. ஆமா. சரி வா, அடுத்தது ஏதோ போய் பார்க்கணும். ஏதோ நான் சவுண்ட் கேட்டுருப்பா இந்த ரூம்ல. என்ன உன்னோட தானே? ஐயோ, அது என்னப்பா? அது நல்லா இருக்கு. அது நிறைய லைக்ஸ் வருது. அதெல்லாம் என்ன? எனக்கு லாஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2K plus லைக்ஸ் வந்தது தெரியுமா? உன்னோட மேக்கப் மட்டும் நீ யூஸ் பண்ணி என் மேக்கப்பை நீ எடுக்கக்கூடாது. என் மேக்கப் என்னோட உனக்கு வேணும்னா நீ மம்மி கிட்ட சொல்லு. புரியுதா? மம்மி உன அம்மாவை கூப்பிட்டுருவா. என்ன இந்த பசங்க கோயிலுக்கு கிளம்ப சொன்னா மேக்கப்பும் லைட்டும் எல்லாம் வெடியாரங்கமா இருக்குது. என்னத்த சொல்ல? மம்மி காலையிலே சண்டைய ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் இருந்தாங்கன்னா பெருசு. ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. சிஜி அக்கா கிட்ட சண்டை போடாத. சரி தம்பி, உனக்கு என்ன வேணும்? அச்சோ. சரி வா, நம்ம கூட சர்ச்சுக்கு ரெடி ஆகும். சர்ச்சுக்கு பிஃபோர் பிக் எடுக்கணும், ஆஃப்டர் பிக் எடுக்கணும். நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்தையும் போடணும். லைக் பிச்சுக்கோ. ஆமா, அதுக்கு போட்டு எடுக்க வேண்டியதான். இது இன்னைக்கு கிளம்பி கோயிலுக்கு போய் ஆரம்பிச்சு ஐயோ, நான் ஒண்ணு இருக்கேன். இப்ப தெரியல கோயிலுக்கு லேட்டா போறோம்னு. நல்லா மழை எடுக்குது பாரு. இங்க எப்படி இருக்காங்க? நம்ம டெடிகேட்டட் அன்னைக்கு பிரியாணி தின்றாங்க. வா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன தெரியுமா ஸ்பெஷல்? ஜப்பர் பாய் மட்டன் பிரியாணி. இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா? லாஸ்ட் வீக் அந்த ஷீலா சிஸ்டர் போட்டிருந்தாங்க. அது ஒரு சிக்கன் பிரியாணி தான். அவ்வளோ டேஸ்ட் கூட இல்ல. லைக்ஸ் சொல்ல பட் கண்டிப்பா லைக்ஸ் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு செலிப்ரேஷன் டீம்ல இருந்து வீடியோ எடுக்க வராங்க. சோ அதுவும் ஒரு ஸ்பெஷல் தான். வாங்க உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வாங்க சொல்லுங்க. சரி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் லைவ் இருக்க முடியாது. சோ லிங்க் டேக் பண்ணல, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறுபடியும் கண்டிப்பா. இந்த சர்ச்ல எப்பவுமே விமன்ஸ் கிளப் எல்லாம் சேர்ந்து யார் பிரியாணி போலீஸ் போட்டு காம்படிஷன் போட்டு எல்லா வருஷமும் இந்த வாட்டி கண்டிப்பா எனக்கு தான். அதுவும் 1 million views கண்டிப்பா வரும். லைக்ஸ் அல்ல போகுது. God is double great. நீங்க வந்தது இன்னும் ஸ்பெஷலா போச்சு. என்ன சொல்ல? கடைசியில நம்ம டெடிகேட்டட் அக்கவுண்ட் கவுட்டினாங்களே. சொல்லுங்கப்பா, இப்பதான் கதை கேட்கீங்கல்ல, டைலாக் சொல்லுங்க. சரிப்பா, இவர் உட்கார்ந்துருக்காரு. அவர்லாம் வீட்டு தலைவர் போல. அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? என்னங்க இன்னும் ரெடி ஆகல நீங்க? எல்லா வாரமும் பாஸ்டர்ல கேட்பாங்க, இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறோம்? ஏதாச்சும் ஒரு சாக் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதானே?
என்ன கடைசியில நம்ம கடவுள் மேலேயே பழிய போட்டாரு நம்ம வீட்டு தலைவர். நீங்களே சொல்லிருங்கப்பா அவ டயலாக. எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க? என்ன மம்மி நேரமா கூப்பிட்டு இருக்கேன் ஷைனி. சரி அப்பாவும் சர்ச்சுக்கு வரலையா, தாத்தா கிட்ட சொல்லிட்டு 2 பேரும் லைவ் அட்டெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்க சொல்லு. சரியா? ஓகே மம்மி. டூட், இதுதான் நம்ம டாக்டர் தர்மராஜ். டாக்டர் தர்மராஜ் அவர் யாரு? உன்னதான் கூட்டு வந்து நான் வீடியோ எடுத்து பெரிய ஆளாயி நீ பேசாம வீடியோவை துணி பார்த்தோம். தாத்தா தாத்தா மாமா ஷைனி, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். பீட்டர் தாத்தா பேசுறான், ஆனா நான் பேசினா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். தாத்தா அது ஆடியோ மெசேஜ். பீட்டர் தாத்தா கால் பண்ணல, உங்களுக்கு விஷ் பண்ணி ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அப்ப நான் சொன்னது எதுக்குமே பதிலே வரலையே. ஐயோ தாத்தா இங்க பாருங்க, தேங்க் யூ டைப் பண்ணுங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் இந்த காலத்து பசங்கள பார்க்க முடியுமா? இந்த வீட்லயும் அக்கா தங்கச்சிங்க 3 பேர் இருக்கிறீங்க. ஆளுக்கு ஒரு போனை வச்சுட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு ஒரு உலகத்துல இருக்கிறீங்க. எல்லாம் உங்களை சொல்லி தப்பு இல்ல, எல்லாம் இந்த போன் அந்த நேரம். தாத்தா அப்பாவும் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையா? அம்மா சொன்னாங்க, நான் உங்களுக்கு சர்ச்சோட ஆன்லைன் லிங்க் ஷேர் பண்றேன், பாருங்க. ஓகே சரி சரி. அந்த காலத்துல தர்மராஜ்னா இந்த ஊருக்கே தெரியும். ஒரு வாரம் கூட சர்ச்சுக்கு போகாம இருந்ததே கிடையாது. பார்த்துட்டோமே. இப்போ யாருன்னா பொறுப்பா இருக்கவங்க. சரி சரி, பாத்து போயிட்டு வா பத்திரமா. எனக்கு யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்குற நேரம் வந்துருச்சு. ஓகே தாத்தா. நம்ம தர்மராஜ் டாக்டர் இப்படி கவுத்துவாரா? இவரு ரீலா பார்த்து இனிமே உட்கார்ந்து அனுப்புற மெசேஜ பார்த்து நடக்கிற காரியமா அது? இல்லப்பா. இப்போ வெயிட் பண்ணுங்க. டூட், இங்க பாருங்க டூட். இந்த வீட்டுல இந்த பாட்டி பாத்தீங்களா எவ்வளவு அழகா உட்கார்ந்து வேதத்தை வாசிச்சு கடவுளுக்கு ஆயுதமாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க நம்ம பாட்டிய செம்மையா இருக்காங்க. சரிதான். இன்னும் இந்த காலத்துல தேவனுக்கு கூட இருக்கிறவங்க இன்னும் இருக்கதான் செய்யறாங்க. இப்போ வந்து கேட்கணும். கண்டிப்பா. பார்த்துக்கோ, கடைசியில உன் டயலாக மாத்திர நேரம் வந்துருச்சு பத்தியா? சரி எல்லாரும் வாங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ஷைனி, ஆனி, சிச்சி, வந்துட்டேன் மம்மி. எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? அக்கா எங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவித்தது நான் தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்புதான் அந்த நற்செய்தி அறிந்த நீங்க அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்னு அறிந்திருக்கிறீங்களா? என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாய் வந்தேன்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் வெளிச்சம் போன்ற மாயையான இருளில் உங்களையே அறியாம மூழ்கி இருக்கீங்க. கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கத்தை மறந்து உண்மையான ஒளியான அவரை புறக்கணிக்கிறீங்க. வெளிச்சத்தின் பிள்ளைங்கன்னா இயேசுவை தரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும். அதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அம்மாவை பாருங்க, கிறிஸ்துவோட சமூகத்துல உண்மையா அவரை தேடினதுனால அவருக்கான கிரீடம் இதோ. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன்னுடைய கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உன்னுடையதை பற்றி கொண்டிருன்னு கர்த்தர் சொல்கிறார். காலத்தை பிரயோஜனமாய் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம கையில இருக்கிற இந்த சின்ன திரைக்குள்ள, இந்த டிஜிட்டல் இருட்டுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கையின் பொன்னான நேரத்தை எல்லாம் பலி கொடுத்துட்டு இருக்கோம். நிஜ உலகத்தை மறந்து போறோம். ஒரு மெஷின் முன்னாடி உட்கார்ந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம பக்கத்துல இருக்கிற மனுஷங்கிட்ட பேசுறதையோ கடவுள்கிட்ட பேசுறதையோ அதையெல்லாம் விட இந்த திரையை தேய்த்துட்டே இருக்கிறதுல தான் நம்ம நேரத்தை போக்கிட்டு இருக்கோம். இது வெளிச்சம் கிடையாது, இது ஒரு நவீன காலத்தை இருள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது இப்படி சொல்கிறார், நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். நம் இரவுக்கோ இருளுக்குரியவர்களோ அல்ல. அதனால இந்த 2025ஆம் வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு உறுதியான முடிவை எடுப்போம். நம்ம நேரத்தை திருடுகிற இந்த தேவையில்லாத வீடியோக்கள், ரீல்ஸ்கள், இதுக்கெல்லாம் நம்ம நேரத்தை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்து திரையை தேய்க்கிறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க பழகுவோம். Keep your candle burning. Be the light of the world. Happy Christmas to you all.